ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சுந்தா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு வந்துட்டு சாட்டர்டே மார்னிங் தான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு சனிக்கிழமை. அஸ்விதாக்கு வந்துட்டு இன்னைக்கு ஸ்கூல். அஸ்விதாக்கு தொடர்ந்து 6 நாள் ஸ்கூல் வச்சாலுமே அஸ்விதா வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருப்பா. ஆனால் எனக்கு என்னன்னா வண்டி ஓட்டி கொண்டு போய் விடுறதுல எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் மேடம் தான் வந்து காஃபி வந்து போட்டாங்க. காஃபி போட்டு அவங்களுக்கு சன்ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, நேற்று காட்டியிருப்பேன். அதில் வந்துட்டு காஃபி அவளுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிளாக் டீ வந்து போட்டு வச்சுருந்தேன். நானும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதை வந்து குடிச்சிட்டு இப்போ வந்துட்டு காலையிலேக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஏதாவது சமைச்சு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணணும். நேற்று சமைச்சதே மிச்சம் இருக்கிறதுனால இன்னைக்கு சிம்பிளாக அவங்களுக்கு முட்டை ரைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு மேடம் வந்துட்டு இன்னைக்கு என்னமோ ஸ்கூல் லீவ் மாதிரி உட்காந்து டிராயிங் வந்து வரைஞ்சிட்டு இருக்கா. மணி ஆயிட்டு இருக்கு. இப்போ கடகடன்னு உங்களை வந்து கிளப்பணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வச்ச சாதம், மோர் வேற இருக்கு, பால் உர ஊற்றி வச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு குருமா வேற இருக்கு, அதுக்கப்புறம் கேரமல் பாயாசம் அப்படியே இருக்கு. பால் ஊற்றி இதை வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். பிளாக் டீ குடித்தா அதுவும் பாதி இருக்கு. இங்கிட்ட பால் காய்ச்சினபடி இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரைஸ் வந்து கழுவி வச்சிருக்கேன். இப்போ சாதம் வந்து வடிக்கணும். முட்டை சாதம் வந்து செய்கிறதுக்கு முட்டை வந்துட்டு ஒரு 4 முட்டை வந்து வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை பிள்ளைங்களை வந்து கிளம்புங்கன்னு சொல்லி சவுண்டு போட்டுகிட்டே தான் நான் வந்துட்டு வேலை பார்த்தேன். மழை வர்ற மாதிரியே இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போக வேண்டாம் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு நானுமே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மழை வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஸ்கூல்லேருந்து எதுவும் மெசேஜ் வந்து போடுவாங்க லீவு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் அதுக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அதுவும் வந்து மெசேஜ் வரல. ஏன்னா வந்துட்டு லீவ் வந்து அவங்களுக்கு விட்டுட்டாங்க இல்லையா. இன்றைக்கி எப்படி ஸ்கூல் ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்று ஃப்ரைடேவே. இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக மழை வந்துச்சுன்னா போக வேண்டாம் அனுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனோடனே சடன்னு மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை வந்து வேக வச்சுட்டு சைட் பை வந்துட்டு சாதமும் வந்துட்டு குக்கரில் வந்து செஞ்சுக்கிறேன். இந்த முட்டை சாதத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் வெறப்பா வந்துட்டு இருக்கணும் சாதம். ரொம்ப குலைவா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து குக்கரில் வடித்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் குக்கர்லேயும் வச்சாச்சு. மணியும் ஆயிடுச்சு. பிள்ளைங்களும் வந்து கிளம்பல. சைட் பை வந்துட்டு ஒன்றா ஒரு வேலையாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பிளாக் டீ வந்து பாதி குடித்தது வடி இருந்துச்சு. அதையும் வந்து எடுத்து குடிச்சிட்டு கழுவு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்கள தான் வந்து கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கிளம்பவே மாட்டேட்டா என்னோட சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் முட்டைக்கு வந்துட்டு உப்பு வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்விதா வந்துட்டு சைட் பை வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. சுபஸ்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்பாமல் ட்ராயிங் வந்து பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு சைடு வந்துட்டு முட்டையும் ஒரு சைடு வந்து குக்கரில் சாதமும் வந்து வச்சுட்டேன். குக்கரில் சாதம் வந்து கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம்னு. சைட் பை பார்த்தா நல்ல மழையும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. அதை எல்லாமே வந்து விலக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெங்காயம் தக்காளி எல்லாமே வெங்காயம் மட்டும்தான் தக்காளி இல்லை. வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே சைட் பை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு டக்குன்னு முட்டை சாதம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வந்து வதங்கணும். ஒரு கண்ணாடி அளவுக்கு வந்துட்டு வதங்கினா போதும். இந்த மாதிரி கலவை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக தேவையில்லை. லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து அதுக்கப்புறம் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு வந்து இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு ஜீரகத்தூள் லாஸ்ட்டாக வந்துட்டு மிளகுத்தூள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இது நாலுமே வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வந்து ஊற்ற தேவையே இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி இப்படியும் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக இதே மாதிரி மிளகு ஜீரகம் மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு போட்டு தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு முட்டையை வேறு தவால அதை வந்து அப்படியே கொண்டு வந்து இதில் வந்து சேர்த்து இந்த வெங்காய கலவையில் சேர்த்து அதுக்கப்புறம் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் இப்படி தான் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை வந்து இதில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெல்ல மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்து உப்பு வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதில் வந்துட்டு கோகோனட் ஆயில் வேணும் அப்படின்னா லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நெய் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி முட்டை சாதம் தான் லஞ்சுக்கு வந்து கொடுத்து விட்டேன். மழை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு விடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
பிள்ளைங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். முட்டை சாதம் தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன். வேறு எதுவுமே நான் வந்துட்டு சைடிஷ் வந்து கொடுத்து விடல. இதுவே ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வேறு சைடிஷ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அஸ்விதாவுக்கு வந்துட்டு தலை வந்து பின்னி விட்டுட்டேன். சுபஸ்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கா. மணி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8:45 ஆயிடுச்சு. கிளம்புங்கன்னு சொல்லி கத்துனாலுமே கிளம்ப மாட்டேங்கிறாங்க. அதுவும் சின்னவன் வந்துட்டு அது நான் லீவ் போடுறேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக கிளப்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சு. எனக்கு வந்துட்டு சண்டே, நேற்று சாட்டர்டே வந்துட்டு அஸ்விதாவுக்கும் சுபஸ்ரீக்கும் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஈவினிங் போல் என்னோட கிராண்ட்மா, அதாவது என்னோட அப்பத்தா வீட்டிலே வந்து விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்து போக வேண்டிய வேலை இருக்குது. 1 hour ட்ராவலுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கல்யாணக்கார வீட்டுக்கே போக முடியும். அதனால வந்துட்டு பிள்ளைங்களை அப்பத்தாட்ட விட்டுட்டு நான் வந்து ரெடி ஆகி எனக்கு துணைக்கு வந்துட்டு அம்மா வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பத்தா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகணும். காலையில் டிஃபன் ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்கணும். அப்பத்தானால முடியாது, இல்லாட்டி கடையில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் காலையில் டிஃபனுக்கு மட்டும் இடியப்பம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியப்பம் வந்து நான் செஞ்சுட்ருக்கேன். அப்புறம் பால் பசும்பால் வரும் இல்லையா எப்போதும், அதனால அது 1 லிட்டரு தூக்கில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தேங்காய் பூ திரி போட்டு அதுக்கப்புறம் பால் வந்து காய்ச்சி ஊற்றி அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. அம்மா வந்துட்டு சாதமும் மீனும் நேற்று வாங்கியிருந்தாங்களாம். அதனால மீன் குழம்பும் இருக்குது. அதை வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து அவங்க வச்சுக்குவாங்க. இதுதான் வந்து என்னோட பிளான். இன்றைக்கி சண்டே, கறி விருந்து இல்லை நம்ம வீட்டில், கல்யாண விருந்துக்கு வந்துட்டு நான் வந்து போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நான் மட்டும்தான் ரெடி ஆகணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், ஆல்மோஸ்ட் ரெடி. நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா டக்குன்னு கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியில் கிளம்புவேன். அங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிளம்ப போகிறேன். இதுதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் ஈரமான பாத்திரம் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த இடத்துல எப்போவுமே வந்து கவுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து செல்ஃபில் வைப்பேன். பால் 1 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இடியப்பம் வந்து வெந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்திரம் விளக்கிட்டேன். இடியப்பம் மட்டும் இப்போ வெந்துட்டுருக்கு. இருங்க காட்டுறேன். நான் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன் மாலுக்காண்டி. இடியப்பத்தை சுற்றி ஒரு 5 உருண்டை வச்சுருக்கேன். கொலக்கட்டை மிச்சம் இருந்துச்சு, அதனால் அந்த 5 உருண்டையை வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு இடியாப்பம். ட்ரைபேடு மேலே உள்ளது போச்சு, அதனால செல்ஃபி ஸ்டிக்கை வந்து இதில் கொடுத்து சொறி வச்சு இதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ட்ரைபேடு வித் செல்ஃபி ஸ்டிக் எப்படி இது இழுத்தோம் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். ட்ரைபேடு வித் செல்ஃபி ஸ்டிக். ட்ரைபேடு வந்து வாங்கணும். சரி அது வரைக்கும் எப்படியாவது வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபேடு வித் செல்ஃபி ஸ்டிக்குன்னு சொல்லி இப்படி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை உடச்சிட்டேன். இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தது. எப்படி கிறுக்கு வேலையெல்லாம் பண்ணுவேன், இப்படிலாம் கிறுக்கு வேலையெல்லாம் நிறைய பண்ணுவேன். இதை உடச்சிட்டு அந்த செல்ஃபி ஸ்டிக்கை தூக்கி இதில் சொல்லிட்டேன். சரி இப்போதைக்கு இதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு எப்போல்லாம் யோசிக்கிறேன் பார்த்தீங்களா. இப்படி தான் ஏதாவது பண்ணுவேன் நான். டக்குன்னு எதுவுமே வாங்கிட மாட்டேன். இருக்கிறத வச்சு எப்படியாவது ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி நிறைய வேலைகள் வீட்டில் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து செல்ஃபி ஸ்டிக்கும் ஆயிடுச்சு, ப்ளஸ் ட்ரைபேடும் ஆயிடுச்சு. இப்போ நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நேரம் வந்துட்டு அம்மா வந்து போய் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பத்தா வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவேன். இப்போ அம்மா கூட்டிகிட்டு அப்பத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டீஸ் 2 பேரும் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. அப்பத்தாவும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க சர்ச்சுக்கு வந்து போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் வந்து கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக கல்யாணத்துக்கு போயிட்டு கறி சோறு ஏதோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் 2ஐயும் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. சுபஸ்ரீ அஸ்விதா வந்துட்டாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பளம் வந்து பொரிக்கிறாங்க. அப்பளம் பொரிக்க என்ன ஏன் அடிச்ச? உங்க 2 பேருக்கு வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டீல. அங்க பேசாம இருக்கீங்க, எங்க வீட்டுக்கு வந்தோன்னா 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன எதுக்கு அடிச்ச? என்ன ஒரு அக்கா தங்கச்சி, என்ன ஒரு ஒத்துமை. எனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லைன்னு நினைச்சேன். எங்க அக்கா தங்கச்சி நானும் அக்கா தங்கச்சி எந்த படியா அடிச்சிருப்போமோ என்னமோ தெரியல. நீ என்ன நானும் என்னடா சுத்தி சுத்தி வருவேன். என்னத சுத்துது? இங்க இருக்கு இந்த பின்னாடி சுத்தி சுத்தி வருது. நான் மாத்திட்டு இருக்கேன் எங்க அம்மால. என்ன காஞ்சோடனே என்ன பண்ணணும்? அப்புறம் அப்புறம் ஒண்ணும் இல்ல. இப்படிலாம் சொல்றதா? சாப்பிட போற டயத்துல ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க எங்க அப்புத்தாவை வந்து காட்ட சொல்லி. எங்க அப்புத்தா டெரர் பீஸ். வீடியோ எடுக்கிறதே பிடிக்கும். தேங்காய் நெய் நான் சமைப்பேன், நல்ல நெய் சமைப்பேன், கடலை நெய் சமைப்பேன். இப்ப தேங்காய் வேப்ப சமைக்கிறேன். யாராவது பிடிக்காதவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா விளக்கெண்ணெயை ஊத்தி சமைச்சிருவேன். அப்ப விளக்கெண்ணெய் ஊற்றி சமைக்காமையே இங்கே பக்காவாக போகுது. விளக்கெண்ணெய் ஊற்றி சமைச்சா இன்னும் பக்காவாக போகும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வயசு சுபஸ்ரீ சொல்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி பார்த்துட்டு இருந்தா மாயா வந்து என்ன பால் பண்ணி ஆரம்பிச்சிட்டியாமா? என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ண புதுசுல பால் பண்ணி ஆரம்பிச்சுட்டு என்னாச்சுன்னே உங்க மாமியா சுட்டு தனியா சுட்டு தனியா திங்கணும்னு பார்த்தா கடைசியில மூஞ்சி முகரை எல்லாம் வெடிச்சிருச்சு.
அப்படின்னு சொல்லிச்சு எங்க அப்பத்தா. இந்த அப்பளத்தை பொரிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவை என் பிள்ளையை படாத பாடு படுத்தி அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்பளத்தை வந்து பொரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபஸ்ரீ வந்துட்டு நேற்று வந்துட்டு அங்கே ஆச்சி வீட்டில் விட்டுருந்தேன் இல்லையா, அங்கே வந்துட்டு ட்ராயிங் வந்து பண்ணியிருந்தா அதை தான் வந்துட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டோம். நான் சைவ சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே எங்கள் திருப்பத்தூரில் ஹோட்டலில் வந்துட்டு சைவ சாப்பாடு வந்து கார்த்திக் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் வந்து எடுத்து வச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வந்து கரும்பு கேட்டாங்க, சரின்ட்டு கரும்பு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். என்ன சொல்ற சொல்லு சொல்லு. பொங்க முடிஞ்சு 2 வாரம் 3 வாரம் 5 வாரம் கழிச்சுதான் நாங்களாம் கரும்பு தும்போம். ஏன்? ஏன்னா எங்கள் ஸ்டைல் அப்படி. ஸ்டைலா? கரும்பு திக்கிறதுக்கு ஸ்டைலாமா? ஏமா பல்லுக்கு ஒரு இது எது உற்சாகம். பல்லுக்கு உற்சாகம். பல்லுக்கு உற்சாகம். எங்க அம்மா சொல்லியிருக்கு பல்லுக்கு உற்சாகத்தினால நம்ம கரும்பு சாப்பிட்றோம். இந்த கூதலுக்கு ஒரு கடி பாத்துங்க. வேற லெவல் போட்டு பச்சியோ சொச்சியோ சாப்பிடுவான்னு முடியாது. நாங்கள் கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த சாட்டர்டே சண்டே வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.